கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க இது வழிவகை செய்யும். எனது அருமை நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களை நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த வாரம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்ப ஒரு அற்புதமான வாரமாக இருக்கு. விநாயக சதுர்த்தி வருது. இந்த வாரத்துல 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய வழிபாடுங்கிறது வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் போக்கும். ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு வேணும்னா விநாயகருடைய அனுக்கிரகம் வேணும். மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு அதுல குங்குமம் இட்டு அந்த விநாயகருக்கு ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணி, அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அப்படி அர்ச்சனை பண்ணி அந்த மஞ்சளை தினந்தோறும் நெற்றியில இட்டு கொண்டு வந்தாலே அதுவே செல்வ செழிப்பு அள்ளி கொடுக்கும். எதிரிகள் மிக அதிகமாகி விட்டாங்க, எனக்கு எதிரிகளால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா சாணத்துல பிள்ளையார் பிடிக்கிறது. பிள்ளையார் பிடித்து பக்கத்துல ஒரு தொட்டால் சினிங்கி செடியை வைக்கிறோம். வச்சு அந்த பிள்ளையாற்ற வேண்டிக்கிறோம், எனக்கு இப்படி எதிரிகள் தொல்லை போகணும் வேண்டிட்டா எதிரிகள் தொல்லை விலகும். இப்படி பிள்ளையாருடைய ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. சிலாகித்து பேசலாம், பிள்ளையாருடைய பெருமையை சொல்லிட்டே இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆபத்துக்களையும் போக்கக்கூடியவர். கல்யாண கணபதியை வழிபட்டால் கல்யாணம் நல்லபடியா கூடியவர். இப்படி ஒவ்வொரு விநாயகருக்கும் மிகச்சிறந்த வெற்றிகள் இருக்கு, மிகச்சிறந்த விஷயங்கள் இருக்கு. நம்ம பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வரணும்னா விளையாட்டு விநாயகரை வழிபடணும். அதனால வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்தவங்க பல பேர் விநாயகர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள். இந்த வாரத்துல 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது பாருங்க. அதுக்கு நம்ம இப்போலேருந்தே நம்மளுடைய ஆயத்தங்கள், ஆரம்ப ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடும். 7ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும் இல்லை, 1ஆம் தேதியிலேருந்தே தொடங்கி 7ஆம் தேதி சதுர்த்தியை நிறைவு செய்யலாம். மறுநாள் பிள்ளையாரை கரைக்கலாம். அதனால தினந்தோறும் விநாயக சதுர்த்தியுடைய பூஜைகளை தினந்தோறும் வீட்டில் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குங்க. மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் வரும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர்னார் பாரதி. ஏன்னா அப்படிப்பட்ட ஞானிகளும் யோகிகளும் தெய்வ அனுக்கிரகமும் நிறைந்த நாடு. அந்த சூட்சமங்களை பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம். விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போறது. இந்த வாரம் பிறக்கிறது பாருங்க, 2ஆம் தேதி இன்னைக்கு சர்வ அமாவாசை. ஆவணி மாதம் சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இந்த சர்வ அமாவாசையில திதி கொடுக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த பாக்கியவான்கள். உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கார். உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் விலகும். அதுக்கு ஒரு அனுக்கிரகம் உண்டு. 6ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் விநாயக சதுர்த்தி வருது. வாரம் துவங்கக்கூடிய நாள் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். அதுல தொடங்குறது எல்லாமே ரொம்ப விசேஷம். அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்வினி மகம் மூலம் 3மே கேதுவுடைய நட்சத்திரங்கள். கேதுவுடைய தெய்வம் விநாயக பெருமான்.
ஆகவே நீங்கள் விநாயகரை வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாட்டினால் நீங்கள் உயர முடியும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் வெளிப்படுத்தி இப்ப குணப்படுத்துவார். அதனால டாக்டர்களை பார்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம். தொழில் ரீதியாக பெரிய போட்டிகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த போட்டிகள் விலகி நன்மைகள் பிறக்கக்கூடிய வாரம். பெரிய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க எதிரிகள் சில நேரம் பிசினஸ்ல. அப்படி எதிரி தொந்தரவு விலகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆபீஸ்லயே இப்ப பிள்ளையார கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வச்சு அவருக்கு மற்ற மாலைகளோடு எருக்கம்பூ மாலையும் சாத்திரம் மிக முக்கியம். அது எருக்கம்பூ மாலையும் சாற்றி விநாயகர பெருமானை வழிபட ஆரம்பித்தால் நமக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு போட்டிகள் குறைஞ்சு நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. வேலை கிடைக்காத யங்ஸ்டர்ஸுக்கு இது ரொம்ப சுகமான வாரமா இருக்கு. சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சும் அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல வேலையை கொடுக்கும், மகிழ்ச்சிகரமான வேலையை கொடுக்கும். சிலருக்கு வேலைக்கு போனா பிடிக்காது, எனக்கு இந்த வேலையே எனக்கு ஒத்து வரலையேம்பா. சில யங்ஸ்டர்ஸுக்கு அந்த வேலை எனக்கு செட் ஆகலைங்கிறாங்க பாருங்க. அவளுக்கெல்லாம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வேலை மனசுக்கு மகிழ்ச்சி தரப்போறது, நல்ல வேலை கிடைக்கும், பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுல இந்த சுக்கிர பகவான் இப்ப நீச்சமா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு இப்பொழுது வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுல இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு இந்த வாரம் உதவுகிறது. எங்க சக்தி கணபதி இருக்காரோ அவர் வழிபட்டுள்ள உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்த வேலையும் நல்ல வேலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுப்பதற்கு இது நல்ல வாரமா இருக்க போறது. அலுவலகத்துல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துருக்கு அப்படின்னு இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் காட்டுறது. ஆகவே நீங்கள் பழகக்கூடியவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும், அந்த ப்ரெஷர் எல்லாம் சமாளிச்சிடலாம். ஆனால் சில பேருடைய தவறான பார்வைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால பெண்கள் சுய பாதுகாப்பை இந்த வாரம் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. அத்தோடு இந்த வாரத்துல பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாராகி அம்மனை வழிபடுவதும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே பெண்கள் தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்வது மிக நல்லது. இந்த தற்காப்பு கலைகள் மிகப்பெரிய பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து நல்ல பணப்புழக்கத்தை இப்ப கொடுப்பார். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இப்ப குழந்தை பாக்கியம் உருவாகும். என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு சரியா படிக்க மாட்டேங்கிறான், நான் சொல்படியவா கேட்கறதுலையும் தாய்மார்களுக்கு பெத்தவாளுக்கு வருத்தம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வருத்தங்கள் நீங்கும். நீங்க சொல்ற பேச்சு இப்ப பிள்ளைகள் கேட்பாங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி இந்த வாரம் வெற்றி பெற போகிறது. சொத்து வாங்குவதற்கான பயணங்களும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விளையாட்டு விநாயகர். அவரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெறும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார், கேது பகவானோடு கூடியிருக்கார். பொதுவாக நிறைய பேருக்கு இப்போ காதல் மலரும் அப்படிப்பட்ட ஒரு நேரம். சிலருக்கு காதல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, கல்யாணத்துக்குரிய அங்கீகாரம் இப்ப கிடைக்காது, அதுல தடைகள் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல இந்த சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் நீச்சமா இருக்காருன்னா சீனியர் சிட்டிசனா இருந்தா அவங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நீங்க யங் ஏஜ்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய சுய பாதுகாப்புல அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயம் சொல்லியோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போதோ கேளிக்கை விஷயங்களிலோ பெண்கள் கூடுதல் பாதுகாப்பை இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டும். ரிஷபராசி இளம் பெண்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் சிலருக்கு நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும்.
இது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டால் கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல சில ப்ராப்ளம் வரும். மனைவியுடைய டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு ஆண்கள் புலம்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்ப 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். எந்த ஒரு ஜாலியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸோட, ஆணோ பெண்ணோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியே போறீங்க அப்படின்னா, ஒரு கார் பயணம் செய்றீங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கவனமா இருக்கணும். மது அருந்தி விட்டு கார் ஓட்டுவது, இந்த மாதிரியான சில தவறான செயல்கள் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுக்கும்னு இருக்கு இந்த வாரம். ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? அப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய அனுகூலம்ங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கு. அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது நல்ல வியாபாரத்துல ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வெற்றிகள் வந்து சேரும். அதனால உங்களுடைய வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில ஒரு நல்ல அபிவிருத்தி இப்போ இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள், கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மாறும் அப்படின்னு இருக்கு. படிப்புல கவனக்குறைவு ஏற்படும்னு இருக்கு. கூடுதல் கவனமாக நீங்கள் இருந்து கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது. வேலையை தேடக்கூடியவர்களுக்கு வேலையை சில தடைகள் தாமதங்கள் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதை மீறி நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு தேங்காய் மாலை போடணும். நல்ல முறையில் வேலை கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி. நர்த்தன கணபதியை வழிபடுங்க, எல்லா முன்னேற்றமும் வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அருமையான வாரம். ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பயணம் 3வது ஸ்தானத்துல ஆரம்பிச்சு 5வது ஸ்தானம் வரைக்கும் போறது. மனசுல தைரியம் பெருக்கெடுக்கும். இந்த வாரத்துல பயணங்கள் இருக்கும். தாயாருக்கு சில மனக்குறைகள் இருக்கும். இந்த வாரம் வந்து உங்கள் உறவுகள், நெருக்கமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசியில செவ்வாய் பகவான் இருப்பதனாலே சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், சகோதரர்களோடு மனசு விட்டு பேசக்கூடிய அமைப்பும் உண்டு. ஒரு சில நேரம் சிலருக்கு சகோதரர்கள் எதிரிகளைப் போலவும் செயல்படுவார்கள் இந்த வாரத்தில். கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன் எதிரியாக செயல்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அமைப்பும் சிலருக்கு இருக்கு. ஆனா எந்த நேரத்திலும் இந்த வாரம் கோபப்படாமல் இருக்கணும். நிறைய கோபத்தை தூண்டக்கூடிய சமாச்சாரங்கள் நடக்கும். கோபப்பற்றக்கூடாது. பொறுமையாக நடந்து கொள்வது என்பது நல்லது. சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கண் திருஷ்டி கோளாறு இருக்கலாம். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால நீங்க வந்து கண் நரம்புகள் பாதிப்போ கண் பிரச்சனைகளோ இருக்கலாம்ங்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பிசினஸ் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன்ல வெற்றி அடையும். பிசினஸ் முயற்சிகள் அருமையா வெற்றி அடையக்கூடிய வாரம். பயணங்கள் நிறைந்த வாரம். மிதுனராசிக்காரர்களுக்கு பயணங்கள் நிறைந்த வாரம். பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கு. புதுசா வேலை தேடக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற வேலையை இந்த வாரம் ஏற்றுக்கோங்க. எனக்கு பெரிய லெவலுக்கு வேலை வேணும்னு சொன்னா 10ல் இருக்கக்கூடிய ராகு இந்த எதிர்பார்ப்பை கொடுக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு வேலை கிடைக்கிறது இப்ப தடைகள் இருக்கும். காரணம் 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கார். அதனால இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல நம்ம எதிர்பார்க்கிறபடி வேலைகள் கிடைப்பதில் சில தடைகள் இருக்கும். ஒரு இன்டர்வியூவுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, வேலைக்கு அட்டன் பண்ணிருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேலைக்கான ஆர்டர் வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா ஆர்டர் கைக்கு வராது, தடையும் தாமதமும் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கோங்க. பெரிய வேலைகளை எதிர்பார்த்து இப்ப இருக்க வேண்டாம். கலைஞர்கள் வந்து தன்னுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். இல்லத்தரசிகள் வீட்டில் வேலை செய்யும் போது, நீங்க சமையல் கட்டில் வேலை செய்யறீங்களா, உங்களுடைய ஒரு கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு மறந்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். அதனால ஒரு விபத்து, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு உங்க வீட்டுல போதுமான பாதுகாப்பு விஷயங்களை செய்து கொள்வதும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இரட்டை விநாயகர். அவரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும்.
கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் இருக்கு பாருங்க. இதுல சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரப்போறார். காசு பணம் துட்டு, இந்த வருமானம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் துட்டு வரக்கூடிய ஒரு காலம், நல்ல வருமானம் பெருக போறது. உங்களுடைய வாக்குஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கார். இந்த புதன் பகவான் எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். உங்க பேச்சுல ஒரு நளினம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பேசக்கூடியது, சாமர்த்தியமா பேசக்கூடியது, அறிவாளியாக நடந்து பேச வைப்பது, அதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு எஜுகேஷன்ல பெரிய அளவுக்கு ஆர்வம் வரும். 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்து இருக்கார். அறிவாற்றல் உங்களுக்கு பெருகும். அதே நேரத்தில் 4க்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷன் மாறுறது. கடகராசி மாணவர்களுக்கு அவை படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தார். இது ஒரு அருமையான வாரம். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும்னு இருக்கு. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இத்தனாம் தேதி பணம் கொடுத்துட்றேன்னு சொன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியும். அந்த அமைப்பு உண்டு. சிலருக்கு அழகான ஒரு திருமண வாழ்க்கை கைகூடி வரப்போறது. அந்த அமைப்பு சிறப்பா இருக்கு. ஆனால் அலுவலகத்தில் உடன் பணியாற்றக்கூடியவர்களால சில தொல்லைகள் இருக்கும். உங்களை போட்டு கொடுத்து அவங்க பேர் வாங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால உடன் பணியாற்றக்கூடியவர்களுடைய எச்சரிக்கையாக இருந்தோம். பயணங்கள் செய்கிற போது பெண்கள் தங்கள் உடைமைகள்ல அதிக கவனமா இருக்கணும். தங்களுடைய சுய பாதுகாப்பு, தங்களுடைய உடைமைகள், விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சுன்னு பயணம் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உடைமைகள்ல அதிக பாதுகாப்பு மேற்கொள்ளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போறது. நல்ல பணப்புழக்கம் இருக்க போறது. குடும்பத்துடைய ஃபேமிலி எல்டர்ஸுடைய அட்வைஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்த்தும். குரு பகவான் லாபத்தில் இருக்கார் அப்படிங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய லாபமான காலத்தில் நீங்க வாழ்ந்துட்டு அர்த்தம். பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. 9 11 இருக்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேலையில் சில தொந்தரவுகள் இருக்கும். நீங்க குரு பகவானை வழிபடுகிற போது இந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல 6 குரு 11 உட்கார்ந்து இருக்கார். ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். ஆன்காலஜி மருத்துவர்களுக்கு இப்ப நிறைய புது கிளையன்ஸ், பேஷண்ட்ஸ் இப்ப கிடைப்பாங்க. புதிய கோர்ஸ் பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கடகராசி மாணவர்களுக்கு உங்க ஃபீல்டில் நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுறக்கூடாது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்க ஃபீல்டில் நீங்க எக்ஸ்பர்ட்டா வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரம் கொடுக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆடை வடிவமைப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு, கிராஃபிக்ஸ் டிசைனிங் இதை படிச்சவங்களுக்கெல்லாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் கும்பிடுங்க, நன்மைகள் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மிகுந்த அனுக்கிரகம் பண்ணுவார். எதிர்பார்க்கிற காரியங்களில் அனுகூலத்தை தருவார் சூரிய பகவான். உங்களில் பலருக்கு உடல் நலத்தின் மேல பெரிய அக்கறை இல்லாம போயிட்டு இருக்கு. உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு போய் டாக்டரை பார்க்கணும்? உடம்புக்கு பிரச்சனை வந்தா போய் பார்த்துக்கிறது. இந்த மாதிரியான வசனங்கள் பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படுறது. சிலருக்கு மூட்டுகள்ல பிரச்சனை, சிலருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனை, இடுப்புக்கு கீழே பிரச்சனை, இப்படி எல்லாம் பலருக்கு இருந்துருக்கு. அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா நான் சொல்றது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொல்றேன். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் கூடியிருக்கக்கூடிய காலம். சுக்கிரனும் கேதுவும் கூடியிருக்கு அப்படின்னா ஆடம்பரத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடாது. ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார நிலைமை கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஆடம்பரத்தை ஃபேமிலியில குறைச்சுக்கணும். நிறைய பேருக்கு இப்பொழுது கண்கள் தொடர்பான பரிசோதனை தேவைப்படும். கண்கள்ல பிரச்சனை கொடுக்கும் சுக்கிரனுக்கு எதுவுடைய சேர்க்கை. கட்டின மனைவியோடு சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். வாழ்க்கை துணை மிகுந்த கலா ரசனை உடையவராக இருப்பார். இல்லாட்ட ஏதோ ஒரு கலையில வல்லவராக கூட இருப்பார். தனித்திறமை உடையவராக இருப்பார்.
அதை ரெகக்னைஸ் பண்ணணும் உங்க லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க. நீங்க பக்க பலமா இருக்கணும், நமக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு, நம்ம வீட்டுக்காரர் நமக்கு அது ரொம்ப பக்கபலமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்க செயல்பாடு அப்படிதான் இருக்கணும். அதனால இந்த வாரம் சிலருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு அதீத லாபம் கிடைக்கும். 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் ராசியில உட்கார்ந்துட்டு அருளாசி வழங்குறாருங்கும் போது நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு, மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு, எலும்பு நோய் மருத்துவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆடிட்டர்ஸுக்கு நல்ல பெயரும் புகழும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெகுவாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் தென்படுறது. சகோதரர்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களோடு உறவு வைத்துக் கொள்வார்கள், நல்ல உறவு அமையும், சகோதர உறவு சிறப்பாக அமையும், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். குடும்பத்தில் உங்களுடைய கடமை என்ன இருக்கோ அதை மிகச் சரியாக நிறைவேற்றுவீர்கள். தாயாருடைய அன்பும் ஆதரவும் உண்டு. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்க குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த பித்ருக்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை வழிபடும் போது எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கும். வாழ்க்கையில உயர்வுக்கு வந்த பலர் ஈச்சனாரி விநாயகர் வழிபாட்டினால் நாங்கள் வாழ்கிறோம் சொல்றாங்க. அவரை வழிபடுகிற நன்மைகள் நடக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்க இந்த வாரம் பல பேர் விலை உயர்ந்த பொருள்களை கவனமாக வச்சுக்கிறது கொஞ்சம் அப்படி அவ்வளவு அசரத்தையா இருக்கீங்க. ஒரு செல்போன், ஒரு கண்ணாடி, எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். நல்ல விலை உயர்ந்த ஒரு செல்போனை வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. பல பேர் செல்போனை கீழே போட்டு அதனால ஒரு சேதம். அப்படிப்பட்ட அமைப்புகளும் இந்த வாரம் இருக்கு. வைரம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு லடாய் போகும். கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப தேவைப்படுறது. மனைவி பேசுவதெல்லாம் இப்ப வேப்பங்காயா கசக்கும். மனைவி வழி உறவினர்களை கண்டால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, மனைவி மேல உள்ள கோபம் மனைவி வழி உறவினர்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண வைக்கும். உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அண்ணன் சரியில்லைன்னு சொல்ல வைக்கும். அதுக்கு காரணம் அவ மேல மதிப்பில்லைன்னு அர்த்தம் இல்லை, மனைவி மேல கோபம். ஆனா கோபத்தை காட்ட முடியாது. அவளை பெத்தவா மேல இவர்கள் கோபத்தை காட்டுறாங்க, வார்த்தைகள் அப்படி காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கே ஜாதகத்தில், அப்படி இருக்க. இப்போ சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்காரு. பண விஷயங்களை நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். உங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். இப்போ உங்க வீட்லயே இப்ப பெரிய பெரிய செலவு சொல்லுவாங்க, நிறைய நகையை வாங்கி கொடுங்க, தங்க நகை வாங்கி கொடுங்க, வைர நகை வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும். அப்படி இருக்கு. சில நேரங்கள்ல நாணலை போல் இருக்கணும். அந்த நாணல் என்ன பண்றது, எப்படிப்பட்ட காத்து வந்தாலும் அசைஞ்சு கொடுக்கறது வாழ்ந்துன்னு இருக்கு. அசைய மாட்டேன், நான் ஸ்டடியா தான் நிப்பேன்னா சில சமயம் கீழே விழ வேண்டியதா ஆயிடுறது இல்லையா? அதனால கொஞ்சம் வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு பழக்கத்தை கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் ஏற்படுத்திக்கிறோம். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பல பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்கள் காட்டுறது, ரத்தத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு காட்டுறது, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வியாபாரம் ரீதியான பயணங்கள் அமையும். அந்த பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் இப்ப கிடைக்கிறது. அதாவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர போறதுனால அது பாக்கியம் சொல்றேன். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போறது. 4ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுக்கிறார். இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது பெண்கள். அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், வெளி உலக பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே நீங்க கூடுதல் கவனமாக இந்த வாரம் இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி. உச்சிஷ்ட கணபதி அவரை வழிபட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, பொறுமைக்கு இலக்கணமாக வழங்கக்கூடியவங்க துலா ராசிக்காரங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? சில பேர் சாதாரண கோவப்படுறாங்களே அப்படின்னா, கோபம் இருக்கும். ஒரு இடத்துல துலா ராசிக்காரங்க கோவப்படுறாங்கன்னா அதுல நியாயமான ஒரு காரணம் இருக்கும்.
வாழ்க்கையில எல்லாரையும் அரவணைச்சு போகணும், கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உடைய மனிதர்கள் துலா ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க, அவங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்திருக்கார். பல பேருக்கு திடீர் பயணங்கள் அமையும், சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். இந்த காலகட்டத்தில் ஞாபக மறதி, சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா பல பேருக்கு இப்ப ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். பெண்கள் தங்களுடைய படிப்புலையும் அதிக கவனம் செலுத்தணும், பாதுகாப்புலையும் அதிக கவனம் செலுத்தணும். இந்த சுக்கிரன் கேதுவுடைய இணைவுக்காக நான் சொல்றேன். ராசி அதிபதி கேதுவோடு இணைஞ்சிருக்க போது சிலருக்கு வம்பு வழக்குகள், சில பிரச்சனைகள், அதுல மாட்டிக்கிற அமைப்பு இருக்கு. ஆகவே தான் உங்களை பாதுகாப்பா இருங்கோன்னு நான் சொல்றேன். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துட்டு நல்ல தன வருமானத்தை கொடுப்பார். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் இப்போ பெருகும். PhD, MPhil போன்ற படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளில் ஒரு நல்ல நிலையை பெற முடியும். சிலருக்கு அவார்டு கிடைக்கக்கூடிய அவார்டு ஆகும், படித்த படிப்புக்குரிய அவார்டு ஆகும். குரு பகவான் உங்களுக்கு 3 கூடியவர் குரு பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்க. பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய குரு கெட்டு போனால் நல்லது, 6ஆம் இடத்துக்குரிய குரு கெட்டு போனால் நல்லது. அவர் 8ல் உட்கார்ந்து இருக்காருங்கிறது உங்களுக்கு அவர் நன்மையை செய்ய போறார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் நாங்க பாருங்க, மிகப்பெரிய யோகத்தை குரு பகவான் இப்ப தருவார். நிறைய நகைகள் சேரும், படிப்புல முன்னேற்றம் வரும், வாழ்க்கையில தெளிவு வரும், தொட்ட காரியங்கள் துலங்கும். துளாராசிக்காரர்களுக்கு இது பொற்காலம்னு பேர். அதே நேரத்தில் உடம்புல நோய்கள் கொஞ்சம் போட்டு உடம்ப வருத்தும், ஏதாவது உடம்பு படுத்துதல் இருக்கும். சுக்கிர பகவான் 12ல் கேதுவோட உட்கார்ந்துட்டு இருக்க, ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். பெண்களுக்காக இருந்தால் தைராய்டு ப்ராப்ளமோ, PCOD ப்ராப்ளமோ, ஹார்மோன் இம்பேலன்ஸோ ஏதோ ஒரு சிக்கல்களை கொடுக்கும். இன்னும் பலருக்கு ஆண்களாக இருக்கட்டும், பலருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறது, ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கறது, தோல்ல வெடிப்புகளை கொடுக்கறது, தோல்ல சிறு சிறு கட்டிகளை உருவாக்கி விடுறது, இது எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கும்போது நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை நோய்கள் நிவர்த்தியாகும். 6க்கு 12ல் சனி உட்கார்ந்து இருக்கார், அதனால நோய்கள் நிவர்த்தியாக இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்க. ஒருத்தருக்கு நோய் விலகணும்னா 5வது ஸ்தானம் வலுக்கணும். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்காருன்னா அதற்குரிய பரிகாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்பில் உள்ள தோல் வியாதிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு வழிவகை உங்களுக்கு பிறக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாதியான வெற்றிகள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இருக்கு. 10th +1 +2 படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி கல்வி படிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மிகுந்த வெற்றிகள் பெறக்கூடிய காலம்னு துளாராசிக்கு இது தெரியறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்காரே, கேட்ட வரத்தை கேட்ட நேரத்திலேயே தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம். பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அங்கேயே தங்கி இருந்து அவரை வழிபடணும், மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல புகழ் வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும், நல்ல காசு பணம் குவியணும், உடம்புல நல்ல ஹெல்த்தோட நான் இருக்கணும் அப்படின்னா கற்பகமூர்த்தி அந்த விநாயக பெருமான், கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் கும்பிடணும். எல்லா நன்மைகளும் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க கற்பக விநாயகரை வழிபடுங்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். இந்த லாட்டரியில பணம் வருது வந்துச்சு சொல்றாங்க பாருங்க, அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு இப்போ வரும். அடிச்சாச்சு லக்கி பிரைஸ் நாங்க அந்த மாதிரி. அதுவும் குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது பினான்சியலா ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து விட போறது. பலருக்கு ஆபீஸ்ல நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நேரம். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். 8ல் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கார். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூட பார்த்து போகணும். உங்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபடுங்கள். யங்ஸ்டர்ஸுக்கு 10ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தர போறார்.
எதிர்பார்க்கிற வேலை முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலையும் நன்மை தரக்கூடிய ஒரு வாரம் இது. பிசினஸ்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சியும் தெரிகிறது. பெண்களுக்கு கொஞ்சம் அவருடைய இயற்கையான உடல் உபாதைகள் இப்ப இருக்கும் அதிகமாக. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர். சித்தி விநாயகரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்க மேல பட்டுண்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவது கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கும். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் பல பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப இருந்துட்டு இருக்கும். அவெல்லாம் இந்த மாதிரி குங்கும அர்ச்சனை பண்ணலாம். உங்க வீட்டிலேயே விநாயகருடைய படத்தை வச்சுட்டோ, விநாயகருடைய சிறு ஒரு சிலையை வச்சுட்டோ, பக்கத்துல ஒரு வெத்தலையை வச்சு, பிள்ளையார் மேல குங்குமத்தை போடக்கூடாது, பக்கத்துல ஒரு வெத்தலையை வச்சுட்டு வெத்தலையில தான் குங்குமத்தை போட. இப்படி எனக்கு ஒரு ரோகம் இருக்கு, அந்த ரோகம் நீங்கணும், வியாதி நீங்கணும்னு அவற்றை வேண்டிக்கிறோம். வேண்டிட்டு குங்குமத்தை டெய்லி நெத்திக்கிட்டு வரணும். உங்க பிரச்சனைகள் நீங்கும். சரியான மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற வாய்ப்பு பலருக்கு பெருகும். அந்த 9ஆம் இடத்துல புதன் பகவான் அனுக்கிரகம் பண்ற. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன், எம்ஃபில், பிஹெச்டி போன்றவை படிக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹையர் எஜுகேஷன் சேரக்கூடிய வாய்ப்புகள், எம்எஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஆடிட்டிங் சம்பந்தமான படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கும் போது தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வேலையை விட்டு விலகி சொந்தக்காரங்களுக்காக நாங்க விலகுறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். தனுசு ராசிக்காரர்கள் பல பேர் சொந்தக்காரர்களுக்காக நாங்கள் வேலையை விட்டு விலகுகிறோம் அப்படின்னு விலகுவாங்க. நிறைந்த நன்மைகள் வியாபாரிகளுக்கு இருக்கு. நல்ல வருமானம், கூடுதல் சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆனந்த விநாயகரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான வாரம். சந்திர பகவான் முதல் 2 நாட்கள் நீங்க மௌனமா இருக்கணும் காட்டுற. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 3 நாள்ல ரொம்ப பொறுமையை நீங்க கடைபிடிக்கணும். குறிப்பாக வியாபாரிகள் தங்கள் வியாபார ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் பல பேர் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஆன்லைன் மோசடிகள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஓடிபி நம்பரை சொல்லுங்கன்னு கேட்கறது, இல்ல வேறு வகையில் ஆன்லைன் மோசடிகள் என்னென்ன உண்டோ எந்த வகையிலாவது உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு இப்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பிகினர்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் குழந்தை பிறப்பு, அவர்களுக்கான முன்னேற்றம், இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. இது ஒரு நல்ல வாரம். பெண்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி. அவர் வழிபடுங்கோ, நன்மைகள் உண்டு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்க நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 9க்குரிய சுக்கிரன் 8ல வந்து கேதுவோட போய் உட்கார்ந்தார். அவர் தான் 4-9க்கு அதிபதியான சுக்கிரன். அப்பாவுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது இப்ப அவசியம். அத்தைமார்கள் உடல் நலத்திலே கவனம் எடுத்துக்கணும். வாகனங்களை பார்த்து இயக்குங்கள். நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. வாகனம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சிலர் சந்திக்க வேண்டி இருக்கும். மனைவியோடு எந்த கருத்து மாறுபாடும் வச்சுக்க வேண்டாம். மனைவியுடைய உடல் நலத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும்.
ஃபினான்ஷியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லபடியா இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும். வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லாம போகணும். கும்பராசி ஆண்கள் பலருக்கு எதிர்பார்ப்புனால திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு காரணம் மனசுல இருக்கும். கேட்டா எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்க, நார்மலா தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த நார்மலா நீங்க சொல்றதே பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால திருமண தடைகள் இருந்துருக்கும். இந்த வாரத்துல பிசினஸ் பெரிய லாபத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியும் தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ராஜ கணபதியை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு, 7ல கேது, சுக்கிரன். இந்த காலகட்டம் உங்களுக்கு கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகனுடைய பொற்பாதங்களை பிடிச்சுக்கணும். கணபதி ராயன் அவன் இரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் அப்படின்னு விநாயகரை வழிபடுங்க. அதுவும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த வாரம் தேவையான கடன் உதவி கிடைக்க போறது. பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றம் அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் ஒரு நல்ல வாரமா இருக்கும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபடுவதும், அந்த விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை நடப்பதற்கு தேவையான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவதும், விநாயகர் கோயிலில் சேவை செய்வதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தரும். இது ஒரு மகிழ்ச்சியான வாரமா உங்களுக்கு அமையும். அன்பர்களே, இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய செல்போன் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆயின்னு இருக்கு. ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.